ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் பாயாசம். சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு நம்ம இன்றைக்கி பால் பாயாசம் செஞ்சோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சேமியா, பாயாச சேமியா கடையிலே ரோஸ்டடும் இருக்கும், நீங்கள் ரோஸ்டட் இல்லாமலும் இருக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த நெய் விட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த சேமியாவை. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு முந்திரி தேவை. ஸோ முந்திரியும் நீங்கள் வறுத்து அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த பாலை எடுத்து நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நல்லா விட்டு கொஞ்சம் கிளற அளவுக்குள்ள பாத்திரத்தில், கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதில் இந்த வறுத்து வச்ச சேமியாவை கொட்டுங்க. முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வந்தோன்னா ஒரு 2 ஏலக்காவை இடிச்சு போட்டு விடுங்க. அதில் அப்புறம் ஒரு டம்ளர் சுகர், உங்களுக்கு தேவைக்கான சுகர் கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன், சின்ன கப்பில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்லே வைங்க. ஒரு கொதி வந்தோடனே இந்த பாயாசத்தை நிறுத்திடுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக சிம்லே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா அப்படியே மேலே அப்படியே ஒரு மாதிரி பால் பிரிஞ்சு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு சூப்பரான பால் பாயசம். இது ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த நீங்கள் ஒரு டெசர்ட்டை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.